ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான நீஸ்கோய் சீசன் 1 எபிசோட் 13 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நாள் காமெடியாக நார்மலாக போய்கிட்டு இருந்த எபிசோட் இந்த எபிசோடுக்கு அப்புறத்துலேருந்து கொஞ்சம் சீரியஸாக போக ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுகளும் இருக்குது. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீஸ்கோய் சீசன் 1 எபிசோட் 13. ஒனடராவோட ஃபோட்டோவை சேவ் பண்ணணும்னு நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு போனால் சிட்டோகே அதில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு வேளை சிட்டோகேவை தான் லவ் பண்ணுறானோ அப்படின்னு ஒனடரா தப்பாக புரிஞ்சுக்கிற வழக்கம் போல் நம்ம ஹீரோ அவன் வீட்டில் போய் சமையலை பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒனடராவோட ஃபோட்டோவை நம்ம ஹீரோ ரசிச்சுட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சாவி இருக்கு. நான் எந்த பொண்ணு கூட இன்னும் ப்ராமிஸை மேக் பண்ணணும்னு எனக்கு கிளியராக தெரியல. இந்த ஃபோட்டோ மாதிரி நான் ப்ராமிஸ் பண்ண பொண்ணு கூட இருந்த ஃபோட்டோ இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டா ஃபோட்டோஸ் இருக்கே அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் வீடு ஃபுல்லாக தேடி இருக்கேன், எனக்கு கிடைச்சது இல்லையான்னு சொல்லவும் ஏன்னா அது ஸ்டோர் ரூம்ல இருக்குன்னு அவர் சொல்றாரு. அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. நீ கூட ஏதோ ஒரு பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ண அந்த பொண்ணு கையில சாவியோட எனக்கு போட்டோவை எடுக்க சொல்லி என்கிட்ட ரொம்பவோ கெஞ்சின அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. அப்ப கண்டிப்பா அது அந்த பொண்ணு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறான். அடைச்ச நைட் ஃபுல்லா முடிஞ்ச லெவலுக்கு தேடினா அப்பவோ கிடைக்கலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரகு இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் ஃப்ரீயா இருக்கியா, மெக்டானல்ட்ஸ் போவோம்னு சொல்லவும் இல்லப்பா எனக்கு வீட்டுல சில வேலை இருக்கு, ஸோ நான் வீட்டுக்கு போயாமனு நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்னு வாரா அப்படின்னு ஷோ சொல்லவோ அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோவா அவங்க கூட சேர்த்து போறான். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி வர்றதுனால சிட்டோகி அந்த இடத்த ரொம்பவுமே என்ஜாய் பண்றா. அந்த ஷோக்கு என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. சரி அந்த போட்டோ எங்கேயும் ஓடி போறது இல்ல, பொறுமையா வீட்டுல போய் தேடலாம். ஒன்னடரா கூட இந்த மாதிரி மெக்டானல்ட்ஸ் வரணும்னு எவ்வளவு நாள் ஆசை. ஒருவேளை நான் ப்ராமிஸ் பண்ண அந்த பொண்ணு ஒன்னடராவா இருந்தா ப்ராமிஸ் பண்ண பொண்ணோட முடி பிளாண்ட் ஹேரா இல்ல பிளாக் கலரா ஏதாச்சும் சின்ன க்ளூ கிடைச்சதுன்னா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அதையே யோசிச்சுட்டு இருக்கான். நீ ஈச்சிச்ச பக்கம் உட்காரு அப்படின்னு ரோரி சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்பவுமே வெக்கப்படுறான். பட் ஒன்னடரா வந்துட்டு இல்ல பரவாயில்ல சிட்டோகேவே அவன் பக்கத்துல உட்காரட்டும் அப்படின்னு வா சொல்லவும் ஒன்னடரா என்ன அவாய்ட் பண்றாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரோரி ஜஸ்ட் கண்ணால பார்க்கதான் செய்யறா. என்னாச்சு எதுவும் ஆச்சா அப்படின்னு கேட்கவும் ஒன்னும் இல்ல அப்படின்னு ஒன்னடரா தலையாட்டுறா. கண்டிப்பா ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு ரோரி மறைக்கவும் இதுக்கு பேர் தான் கண்ணால பேசுறதா அப்படின்னு ஷோ பாக்குறான். நம்ம ஸ்டடி குரூப்பை இந்த இடத்துல நடத்துவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா அப்படின்னு ஷோ சொல்லிட்டு சுகுமி நீ எந்த லெவலுக்கு படிப்ப அப்படின்னு சொல்லி ஷோ கேட்கவும் நான் ஆவரேஜா தான் படிப்பேன். கிளாட் வந்துட்டு நான் கண்ணை மூடிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ற லெவலுக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காருன்னு சொல்லுவோம். வேற டிமென்ஷன்ல வாழ்றவா போலயே அப்படின்னு ஷோ பாக்குறான். என்ன ஈச்சிச்சோ உனக்கு அந்த சிம்பிள் விஷயம் கூடவா தெரியல, சரி வெயிட் பண்ணு நான் உனக்கு சொல்லி தரேன். மை லேடி கொஞ்சம் இந்த பக்கமா வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு வந்து சுகுமி சொல்லி கொடுக்குறா. இவா வித்தியாசமா தெரியறாளே என்னடா இது அப்படின்னு நம்ம ஹீரோ ஹார்ட் பீட் ஃபாஸ்டா துடிக்குது. ஹை எங்க பாத்துட்டு இருக்கா, ஒழுங்கா சொல்லி கொடுக்கறது கவனி அப்படின்னு சொல்லி சுகுமி திட்டுறா. பரவாயில்ல சுகுமி நீ சொல்லி கொடுக்குறது எனக்கு நல்லாவே ஈஸியா புரியுது, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சுகுமி ரொம்பவும் வைக்கப்பட்டுட்டு இதுக்கு மேல நீ பாத்துக்கோ அப்படின்னு போய் உட்கார சிரிச்சிட்டு இருக்கவும் என்னடா இழுக்கிறேன் அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. ஷோபோ சுகுமியும் நல்ல க்ளோஸா பழகுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி கிரசாக்கி கேட்கவும் எனக்கு நம்ம அப்படி தோணல நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு நம்மளோட இங்கிலீஷ் ஹோம்ஒர்க்கு கிரசாக்கி ஹெல்ப் பண்ணுவா, ஏன்னா அவளுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும்ல, இதை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுப்பான்னு ஷோ கொடுக்குறான். ஜார்ஜ் யார் அந்த பொண்ணு, ஆனா நீ என்ன பேசுறன்னு எனக்கு தெரியல, ஒரு பொண்ணோட முடிவு உங்க கோர்ட்ல இருக்கு, இப்பவே முடிவு பண்ணுங்க நானா அந்த பொண்ணு அப்படின்னு சிட்டோகே ரீட் பண்ணுவோம். எங்க டீச்சர் இந்த மாதிரிலாமா ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்னு ஹீரோ நினைக்கிறேன். ஒன்னடரா இதை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறா. அவளை பார்க்கும்போது என் சின்ன வயசு பொண்ணு தான் ஞாபகம் வருது. பட் கிரசாக்கேவே பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் வரல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் கிரசாக்கேக்கு தான் ஜாசையின் லவ் அப்படிங்கிற அந்த வேர்டு தெரிஞ்சிருக்கு, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மண்டையை உடச்சிட்டு இருக்கான். இல்ல நான் அந்த போட்டோவை கண்டுபிடிக்கணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. ஆமா ராகோ உனக்கு எதை பிடிக்கும்னு கேட்கவும் ஆபியஸா ஒன்னடரா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வந்துட்டு என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்டாப் ஆயிருந்தா. சாக்லேட்டா வெனிலாவா எதை பிடிக்கும் அப்படின்னு ஷோ ஐஸ்கிரீம் கேட்டிருக்கான். ஒன்னடரா உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கவும் ஸ்ட்ராபெரின்னு சொல்லவும் எனக்கும் அதேதான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜஸ்ட் மிஸ் விட்டா பப்ளிக்ல எல்லாவோ சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். ஆபியஸா ஓனடரா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வந்ததவா யோசிச்சுட்டு ஓனடரா கொஞ்சம் வெக்கப்படுறா. ஓனடரா தான் அந்த சின்ன வயசு பொண்ணா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க ஜார்ஜ், நான் தான் உங்களோட டெஸ்டினி அப்படின்னு கிரசாக்கி டைமிங்ல அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணுவோம். நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நான் தேவையில்லாம இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறத விட அந்த போட்டோவை கண்டுபிடிச்சோம்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு போன உடனே அந்த பாக்ஸ் தேடிட்டு இருக்கான். அந்த பாக்ஸ் பார்க்க எப்படிதான் இருக்கணும், அவங்க அப்பா வரைஞ்சு கொடுத்த பாக்ஸையும் நம்ம ஹீரோ இப்ப கண்டுபிடிச்சிட்டான். ஃபைனலி உண்மை தெரிய வர்றதுக்கான நேரம். 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த பொண்ணு யாருங்கிறது இப்ப தெரிஞ்சிரும். ஒன்னடராவா கிரசாக்கியா நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே உள்ள போட்டோ இருக்கு. பட் அது வேற ஏதோ ஒரு பொண்ணு. அண்ட் கையில இருக்கிற சாவியோ வேற ஷேப்ல இருக்கு. இது ஒன்னடராவோ இல்ல கிரசாக்கியோ இல்ல, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கே ஷாக்கிங்கா இருக்கு. பட் அந்த பொண்ணோட கையில தான் சாவி இருக்கு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோவும் போட்டோ எடுத்திருக்கான். அப்பா எங்க இருக்கீங்க, அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு யாரு நம்ம ஹீரோ வந்து கேட்டா யங் மாஸ்டர் பாஸ் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பாவை காமிக்கிறாங்க. போட்டோல ராக்கு கூட இருந்த அந்த பொண்ணு அவ அந்த பொண்ணு தானே அப்படின்னு அவங்க அப்பா எதையோ யோசிக்கிறாரு. யார் அந்த பொண்ணா இருக்கும், இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. டீச்சர் வந்து கேம்பிங் ட்ரிப்ல அவங்களுக்கான போட்டோஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ப்ராமிஸ் பண்ண அந்த பொண்ணு ஒன்னடராவோ இல்ல கிரசாக்கியோ இல்ல, பொண்ணு யாருன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 10 வயசுல இந்த ரெண்டு பேருமே என் கூட இருந்தாங்க. அந்த பொண்ணு ஒரு வேளை என் கூட இருந்திருப்பாளோ, கிரசாக்கி இல்ல ஒன்னடரா கிட்ட கேட்டா அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா, இல்ல அவங்களுக்கு என்னவே ஞாபகம் இல்ல நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ என்ன போட்டோ எல்லாம் வாங்கியிருக்க அப்படின்னு ஷோ வந்துட்டு நைஸா நம்ம ஹீரோ தெரியாம ஒரு போட்டோவை உள்ள வச்சிருந்தான். என்னப்பா கொடையா கொண்டு வரலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு ஒரு முக்கியமான டிவி ஷோ இருக்கு, நான் அதை
ரெக்கார்ட் பண்ணியாச்சும் வச்சிருக்கலாமா அப்படின்னு யோசிக்கவும் அம்பர்லாவை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் ஒன்னும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிரசாக்கி அந்த இடத்துல பேக தலையில வச்சுட்டு போற அவ பாட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ விட்டாலுமே நம்ம ஹீரோக்கு மனசு கேட்கல உனக்கு ஃபீவர் வந்துடும் சோ என் கூட ஒழுங்காவா அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான் மழை நிக்கிற மாதிரியே தெரியல சோ நம்ம ஹீரோ அவ கூடவே தான் போய்கிட்டு இருக்கான் அவ நனைய கூடாதுன்னு அவளுக்கு கேப் விட்டுட்டு நம்ம ஹீரோ ஷோல்டர் நனைஞ்சிட்டு இருக்கு அதை கிரசாக்கி நோட்டீஸ் பண்றா உடனே நம்ம ஹீரோவை அந்த சைடா தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ கூட ஒட்டி போய் நின்னுக்கிறா எனக்காக நீ ஒன்னும் கேப் விட்டுலாம் நனைய தேவையில்லை அப்படின்னு சொல்றா இப்பெல்லாம் இவ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் என்னவா மூஞ்சி சவந்த பையன் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் வா மூஞ்சி மட்டும் என்னவா அப்படின்னு கேட்கறா நான் உனக்காக தான் இதை பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம் நான் ஒன்னு உன்ட்ட கேட்கலன்னு சொல்றா சண்டை போட்டுட்டே வரும்போது திடீர்னு இடிக்கவும் அவ பயந்து கீழே உட்காந்துருந்தா உனக்கு மட்டும் ஏன் தான் இத்தனை வீக்னஸ் இருக்கோ இருட்டை பார்த்தா பயப்படுற இடிய பார்த்தா பயப்படுற அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம் யார்கிட்டயாச்சும் இதை சொன்ன கொன்றுவேன் அப்படின்னு சொல்றா மழை நிக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லுவோம் என் டிவி ப்ரோக்ராம் போச்சு அப்படின்னு சொல்றா சரி போர் அடிக்காம இருக்க ஏதாச்சும் பண்ணலாம் நீ ஏதாச்சும் டாபிக் யோசி அப்படின்னு சொல்லவும் திரும்பவும் நானே தான் அன்னைக்கே மாதிரி இதை பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு கேம்பிங் ட்ரிப் போட்டோஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம்னு சொல்லவும் யாரோட கார்ட்ஸ் அதிகமா இருக்கு பாப்போம் அப்படின்னு சொல்லி அவ இதை ஒரு கார்ட் கேமா மாத்திரா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு கேட்டா 80 போட்டோ என்கிட்ட இருக்குன்னு கிரசாக்கி சொல்றா பரவாயில்ல ஓடிடுற போட்டோவெல்லாம் உஷாரா தனியா வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் நம்ம ஹீரோட போட்டோஸ் வாங்கி பார்க்கும்போதுல அதுல சின்னோட போட்டோவும் இருக்கு இந்த போட்டோ எப்படி வந்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது அந்த ஷோ பைய தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் அதான் தெரியுமே இந்த மாதிரி ஒரு போட்டோவை தூக்கிட்டு சுத்த உனக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிரசாக்கி அவப்பட்ட அடுத்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற பொண்ணு கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் என் நோட் புக் உனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு போல இப்ப எல்லாரும் கூடயும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னோட ஹை ஸ்கூல் லைஃபே இப்பதான் ரொம்ப ஹாப்பியா போகுது உங்க கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கிற ஒண்ணு மட்டும் தான் கொஞ்சம் போரிங்கா போகுது பட் எல்லாம் அதுவும் ஒண்ணு மோசமான விஷயமா எனக்கு தெரியல அப்படின்னு சிட்டோகே சொல்லவும் இவ என்ன சொல்ல வரா அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான் நானுமே கொஞ்சம் அப்படிதான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் சும்மா சொன்னேன் ஏன் வந்துட்டியா நான் சீரியஸா அப்படி சொல்லுவேன் நீ நினைச்சியா அப்படின்னு கிரசாக்கே கேட்கவும் நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறான் அப்போ திடீர்னு மின்னல் பட்டுவா அவ பயந்து நம்ம ஹீரோவை வந்து பிடிச்சிக்கிறா ரெண்டு பேரும் அப்படியே க்ளோஸா இருந்து ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க நடு ரோட்லயே இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா வந்து நிக்கிறாரு உங்களை ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்க சொன்னா இப்போ உண்மையா மாறிட்டீங்க போல ராகோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னோட அதை விடவும் முக்கியமான விஷயம் இப்போ நீங்க ரெண்டு பேரும் வர க்ளோஸ் ஆயிட்டீங்க சோ இந்த விஷயம் அப்படின்னு சொல்லவும் நாங்க ஒன்னும் க்ளோஸ்ல கிடையாது அப்படின்னு கிரசாக்கே சொல்றா இது ஒரு முக்கியமான பிரச்சனையான விஷயம் தான் நாளைக்கு அந்த பொண்ணு ஒண்ணு அங்க பாக்க வரான்னு சொல்லவும் எந்த பொண்ணு நம்ம ஹீரோ கேட்கறான் உன்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ சிட்டோகே ரெண்டு பேருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு யாரோட ஃபியான்சி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் வேற யாரு ராக்கோ உன்னோட ஃபியான்சி தான் அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு இப்போ இன்னொரு பொண்ணை காமிக்கிறாங்க 10 வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த நாள் வந்துடுச்சு மாஸ்டர் ராக்கோ அப்படின்னு சாவியோட இன்னொரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஆக்சுவலி நம்ம ஹீரோ கூட போட்டோல இருந்த அந்த பொண்ணு தான் இப்ப காமிக்கிறாங்க ஆக்சுவலி அவ தான் நம்ம ஹீரோவோட ஃபியான்சேவோ கூட நம்ம ஹீரோ உண்மையிலேயே ப்ராமிஸ் பண்ணது இப்ப புதுசா வந்திருக்கிற இந்த பொண்ணு தானா ஆனா அந்த ஜாசைன் லவ் அந்த வார்த்தை எப்படி கரெக்டா கிரசாக்கேக்கு தெரியும் அண்ட் புதுசா வர போற அந்த பொண்ணு யாரு என்னதான் நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்